ஹலோ லேசி இன்வெஸ்டர்ஸ். ஸோ யூனியன் பட்ஜெட் ரிலீஸ் ஆயிடுச்சு. ஆல்மோஸ்ட் 12 லேக் கிட்ட பார்த்தீங்கன்னா இன்கம் டேக்ஸே இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. எல்லாரும் சந்தோஷமாக இருப்பீங்களே? கண்டிப்பாக இருந்துடாதீங்க. ஏன்னு கேட்குறீங்களா? ஃபஸ்ட்டு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ முழுசாக பாருங்கள். அது கொடூரத்தை சொல்கிறேன். நானும் உங்களை மாதிரி 12 லேக் டேக்ஸ் ஃப்ரீ அப்படின்னு சந்தோஷமாக தான் இருந்தேன். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக டீட்டெயிலை நோண்டி பார்க்குறப்ப தான் தெரியுது அதில் நிறைய மர்மங்கள் ஒளிஞ்சுன்னு இருக்குது. என்ன மர்மங்கள்னு கேட்குறீங்களா? ஃபஸ்ட்டு ஒன்று, இந்த 12 லட்ச ரூபாய் டேக்ஸ் ஃப்ரீன்றது எல்லாருக்குமே இல்லை. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சேலரிட் எம்ப்ளாயிஸ் இருக்காங்க. அவங்க வந்து ஒரு 12 லட்ச ரூபா வாங்குறாங்க. அவங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா ஒரு 75,000 ரூபாய் ரிப்போர்ட் கொடுக்குறாங்க. மொத்தம் புட்டுகெதர் 12.25 லட்சம் வருது. ஸோ அது வரையும் அவங்களுக்கு டேக்ஸ் ஃப்ரீ. ஒரு பிஸ்னஸ் ஏதோ தொழில் பண்ணுறாங்கன்னு வச்சுங்க, அவங்களுக்கு 12 லட்ச ரூபாய் வரையும் டேக்ஸ் ஃப்ரீ. இப்போ நான் ஒரு 15 லட்ச ரூபாய் வாங்குறேன்னு வச்சுங்க, எல்லாரும் என்ன நினச்சின்னு இருப்பீங்க? எனக்கு 12 லட்ச ரூபாய் வரையும் டேக்ஸ் ஃப்ரீ, மீதி 3 லட்ச ரூபாய்க்கு மட்டும் டேக்ஸ் போடுவாங்கன்னு நினச்சின்னு இருப்பீங்க. அதுதான் இல்லை. சப்போஸ் நீங்கள் அதுக்கு மேலே ₹1 வாங்கினீங்கனாலும், இப்போ சேலரிட் எம்ப்ளாயிஸ் 12.25 லட்சத்துக்கு மேலே ₹1 வாங்கினீங்கனாலும் உங்களுக்கு கம்ப்ளீட்லி டேக்ஸபிள். அதாவது என்டையர் 15 லட்ச ரூபா, ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு 15 லட்ச ரூபா வாங்குறீங்கன்னு வச்சுங்க, என்டையர் 15 லட்ச ரூபாய்க்கும் டேக்ஸ் போட்டுருவாங்க. அதே தான் ஒரு தொழில் பண்ணுறீங்கன்னு வச்சுங்க, நீங்கள் ஒரு 12 லட்ச ரூபா வரையும் டேக்ஸ் ஃப்ரீ நினச்சின்னு இருப்பீங்க. பட் ஒரு 14 லட்ச ரூபா நீங்கள் சம்பாதிக்கிறீங்கன்னு வச்சுங்க, என்டையர் 14 லட்ச ரூபாய்க்கும் டேக்ஸ் போட்டுருவாங்க. இதுதான் ஃபஸ்ட்டு ட்விஸ்ட்டு. ரெண்டாவது கொடுத்த சொல்கிறேன் கேட்டுங்க. இப்போ ஒரு கேபிட்டல் கெயின் இருக்கு இல்லையா? ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் 12 லட்ச ரூபாய் கீழே நீங்கள் சம்பாதிக்கிற மாதிரி இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 11 லட்ச ரூபாய் எனக்கு சேலரி மூலியமாக வருது. இப்போ நான் கொஞ்சம் இன்வெஸ்ட்லாம் பண்ணி வச்சிருக்கேன். அதில் மியூச்சுவல் ஃபண்டோ இல்லை ஸ்டாக்லையோ இதில் இன்வெஸ்ட் பண்ணுறேன், இல்லை கொஞ்சம் ட்ரேடிங் ஏதோ ஒன்று பண்ணுறேன். அதுலேருந்து எனக்கு ஒரு 50,000 ரூபாய் கேபிட்டல் கெயின் வருதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ புட்டுகெதர் எனக்கு 12 லட்ச ரூபாய் கீழே தான் இருக்குது. 11.5 லட்ச ரூபாய் சம்பாதிச்சிருக்கேன். அப்போ நீங்கள் என்ன நினச்சிட்டு இருப்பீங்க? 12 லட்ச ரூபாய் கீழே தானே வந்திருக்கேன், எனக்கு டேக்ஸே இல்லைன்னு நினச்சிட்டு இருப்பீங்க. அதுதான் இல்லை. அங்கே தான் நம்ம நிர்மலாஜி செம்ம ட்விஸ்ட் வச்சுருக்காங்க. நம்ம ஹிச்காக் மூவிலாம் வருது பார்த்தீங்களா, நோலன் மூவிலாம், அந்த மாதிரி ஒரு ட்விஸ்ட் வச்சுருக்காங்க. என்ன ட்விஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா, கேபிட்டல் கெயின் மூலிமா நீங்கள் ஒரு ₹1 சம்பாதிச்சிங்கன்னா கூட புட்டுகெதர் எல்லா சேலரிக்கும் டேக்ஸ் நீங்கள் பே பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சூப்பர் ட்விஸ்ட் வச்சுருக்காங்க. அதாவது நம்ம இன்வெஸ்ட்டே பண்ணக்கூடாது, செலவு பண்ணிக்கினே இருக்கணும். நம்ம செலவு பண்ணுற காசுலேருந்து அவங்களுக்கு டேக்ஸ் வருது இல்லையா, அது எடுத்துன்னு அவங்க சூப்பராக ஜாலியாக இருப்பாங்க. இதுதான் வந்து பிளான். இதுதான் வந்து அந்த மூட்டை பூச்சியை கொள்ளும் நவீன மிஷின். ஐயோ ஐயோ அப்படியா? 2 ட்விஸ்ட்டா அப்படின்னு கேட்காதீங்க. அப்படி தான் இல்லை. 3வது கிளைமேக்ஸ், 3வது ட்விஸ்ட்டுன்னு ஒன்று இருக்குது. அந்த கேபிட்டல் கெயின் ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அதில் ஒரு சூப்பர் ட்விஸ்ட் ஒன்று வச்சுருக்காங்க. கவலைப்படாதீங்க, நம்மளுக்கு ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ்க்குலாம் எதுவும் பண்ணல, இந்தியன்ஸுக்கும் எதுவும் பண்ணல. இந்த ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ்லாம் இருக்காங்க இல்லையா, கொஞ்சம் ஓவராக தான் பண்ணிருக்காங்க. சும்மா செல் பண்ணிக்கினே இருக்காங்க. அவங்கள தட்டி கேட்கணும்ல, தட்டி கேட்கறதுக்காக ஒரு சூப்பர் ஆக்ஷன் ஒன்று எடுத்திருக்காங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் டேக்ஸ் இருக்கு இல்லையா, அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ ஓவராலாக ஒரு 10% எல்லாருக்குமே இருக்கும். இப்போ அவங்க ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ்க்கு மட்டும் பார்த்தீங்கன்னா அது 10லேருந்து 12.5% இன்க்ரீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நீ ஆல்ரெடி செல் பண்ணின்னு இருக்க, நீ கம்ப்ளீட்டாக கடையை சாத்திட்டு கிளம்பு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ப்ரீ இண்டிபெண்டன்ஸில் ஞாபகம் வந்துச்சுன்னு நினைக்கிறேன். முன்னாடி காலத்தில் எங்கெல்லாம் கொடுமை பார்த்துருக்கீங்க. ஸோ இப்போ நீங்கள் எல்லாம் இங்கே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த டேக்ஸ் எல்லாம் இன்க்ரீஸ் பண்ணி விட்டு ஒரே அடியாக ஷட்டர் சாத்திட்டு கிளம்புடா அப்படின்ற மாதிரி பண்ணிட்டாங்க. ஸோ அவங்க ஆல்ரெடி கண்ணாமுன்னான்னு செல் பண்ணின்னு இருக்காங்க. இப்போ எப்படி செல் பண்ண போகிறாங்க, எந்த திசையில் பண்ண போகிறாங்க, எந்த மோடில் பண்ண போகிறாங்க, என்ன ஃபாஸ்ட்டில் பண்ண போகிறாங்கன்னு தெரில. ஸோ அப்கமிங்லாம் பார்த்தா கொஞ்சம் ரணகாலமாக தான் இருக்குன்னு தோணுது. சரி, அட்லீஸ்ட் இந்த 7 to 12 லட்ச ரூபாய் வாங்குற அவங்களுக்காவது ஒரு டேக்ஸ் ரிலீஃப் கொடுத்துருக்காங்களே அப்படின்னு நம்ம சந்தோஷப்படுறதா இல்லை? இங்கேயும் ஒரு ட்விஸ்ட் வச்சுருக்காங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ 7 லட்ச ரூபா வரையும் ஆல்ரெடி டேக்ஸ் ஃப்ரீ தான், ஓகேங்களா? இப்போ நம்மளோட இந்தியாவோட பர் கேபிட்டா படி பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 1,84,000 ரூபாய் பர் ஆனம். அதுதான் வந்து நம்மளோட பர் கேபிட்டா 2024 படி. அப்போனா ஆல்மோஸ்ட் 90% ஆஃப் பாப்புலேஷன் பார்த்தீங்கன்னா ஒரு 7 லட்ச ரூபா கீழே தான் நம்ம சம்பாதிக்கிறாங்க. நான் சொல்கிறதே கொஞ்சம் ஓவர் எஸ்டிமேட்டட் தான், எக்ஸாக்ட் ஃபிகர் ஆன்லைனில் இல்லை. ஸோ இது கீழே தான் சம்பாதிக்கிறாங்க. ஸோ இந்த 7 to 12 லட்ச ரூபா சம்பாதிக்கிறவங்க யார், எவ்வளோ ப்ரொபோர்ஷன் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெரி வெரி பேர் மினிமல். அட்லீஸ்ட் ஒரு 1% இருப்பாங்க. அப்போ இந்த 1%க்காக இந்த மாதிரியான ஒரு மெஷர் எடுத்துகிட்டு வர்றது தேவையா? நிர்மலாஜி தேவையா? இதுக்காக என்னெல்லாம் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இன்டைரக்ட் டாக்ஸஸை ஏற்றி விட்டுருவாங்க. இந்த ஸ்டேட் ஜிஎஸ்டி, சென்ட்ரல் ஜிஎஸ்டி இதெல்லாம் கொஞ்சம் லைட்டாக ஏற்றி விட்டுருவாங்க. ஏன்னா இவ்வளோ மெஷர் பண்ணுறோம், அட்லீஸ்ட் கொஞ்சம் இன்டைரக்ட் டாக்ஸில் போட்டு விட்றலாம் அப்படின்னு கூட பண்ணி விட்ருவாங்க. ஸோ அப்படி பண்ணும்போது இது காசுலாம் நம்ம யார்கிட்ட இருந்து கலெக்ட் பண்ணுறோம்? இப்போ நான் போய் ஒரு மளிகை சாமான் வாங்குவேன், ஓகேங்களா? ஸோ ஃப்ளேவர்டு நான் ஃப்ளேவர்டு அதில் வரும் இதில் வரும் 1008 சொல்லுவாங்க. பட் அட் எண்ட் ஆஃப் த டே வந்து நம்மளும் போய்ட்டு ஒரு நார்மல் ஹோட்டலில் சாப்பிடுவோம். அங்கே போடும்போது ஜிஎஸ்டிலாம் போட்டுன்னு இருக்காங்க, 18% போடுறாங்க அப்படின்னு இருக்கிற பட்சத்தில் அப்போ நம்ம எல்லாருமே போகிறோமா, நம்ம எல்லாருமே காசு கொடுக்குறோமா, எல்லாருக்கிட்டேருந்துமே காசு வாங்குறாங்களா? அப்போ வாங்கி ஒரு குறிப்பிட்ட ப்ரொப்போர்ஷன் மட்டும் தராங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா அங்கே என்ன பண்ணுறாங்கன்னா அந்த ப்ரொப்போர்ஷன் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ரொம்ப ரொம்ப மினிமல், ஒரு கம்மியான பாப்புலேஷன். ஸோ எல்லாருக்கிட்டையும் வாங்கி ஒரு மைனர் பாப்புலேஷனுக்கு, ஒரு டிசர்விங் பாப்புலேஷனுக்கு கூட தராமல் அப்படியே பார்த்தீங்கன்னா தூக்கி கஜானால போட்டுடுறாங்க. அட் எண்ட் ஆஃப் த டே பார்த்தீங்கன்னா
கவர்மெண்ட் நிறைய டேக்ஸஸ் வாங்குது. இதை வாங்கி நல்லது பண்ணாலும் பரவாயில்ல, அதையும் பண்ண மாட்டாங்க. நம்ம தலைவர் சொல்கிற மாதிரி சிஸ்டம் சரியில்லை. அட்லீஸ்ட் ஏதோ இந்த இன்டெரக்ட் டேக்ஸஸில் இந்த பெட்ரோல்லையோ டீசல்லையோ கொஞ்சம் எதனா டேக்ஸோ இல்லை ப்ரைஸோ குறைச்சிருந்தாங்கன்னு வச்சுக்கேன், இது எல்லாருக்குமே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும். ஸோ எப்பவுமே இந்த இன்டெரக்ட் டேக்ஸஸ் தான் எப்பவுமே பீப்புள் ஃப்ரெண்ட்லி ஒரு பட்ஜெட்னு பார்த்தீங்கன்னா இந்த இன்டெரக்ட் டேக்ஸஸை குறைக்கணும். டைரக்ட் டேக்ஸஸ் வந்து அது செகண்டரி, அதில் நிறைய இம்ப்ளிகேஷன் இருக்குது. சில பேர் வேணுன்றாங்க, சில பேர் வேணான்றாங்க, அதெல்லாம் செகண்டரி. ஸோ அதில் நம்ம போக தேவையில்லை. பட் இன்டெரக்ட் டேக்ஸஸில் குறைக்கணும். அதுதான் பார்த்தீங்கன்னா எல்லா மக்களையும் வந்து ஒரு இம்பாக்ட் பண்ணும். எஸ்பெஷலி வந்து ஒரு பாட்டமில் இருக்கிறவங்களும் சரி, ஒரு மிடில் கிளாஸும் சரி, ஒரு லார்ஜர் செக்ஷனும் சரி, எல்லாருமே வந்து ஒரு காம்ப்ரஹென்சிவாக அது கவர் பண்ணும். பட் இந்த மாதிரி போடுறப்போ ஜஸ்ட் வந்து ஒரு படம் காட்டுற மாதிரி, ஒரு மாஸ் மூவி காட்டுற மாதிரி, ஸோ சொல்கிறப்போ 1 லட்ச ரூபாய் டேக்ஸ் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஹாப்பியாக இருப்பாங்க. பட் இந்த மாதிரியான இம்ப்ளிகேஷன்லாம் நம்ம உள்ளே போடுறப்போ கடைசியில் பார்த்தீங்கன்னா ஒரு 100 பேருக்காக, ஸோ சொல்கிறதுக்கு எல்லாமே நல்லா இருக்குது, பட் அட் எண்ட் ஆஃப் த டே பெனிஃபிஷியரின்னு பார்த்தீங்கன்னா வெரி வெரி நெக்லிஜென்ட் குரூப் ஆஃப் பீப்புள் தான் இதில் பெனிஃபிட் ஆக போகிறாங்க. ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா இந்த பட்ஜெட் வந்து நல்லா இருக்கா நல்லா இல்லையா அப்படின்ட்டு அதிக பாலிடிக்ஸ்குள்ளே நான் போக விரும்பல. பட் அட் எண்ட் ஆஃப் த டே இது வந்து ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு ஹெல்ப் பண்ணுமா ஹெல்ப் பண்ணாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஆல்ரெடி சும்பி போயிருக்கிற நம்ம ஸ்டாக் மார்க்கெட்டில் நல்லா கொஞ்சம் தெம்பேற்றுற மாதிரி ஒரு சூப்பு கொடுப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு குனியை வச்சு நல்லா ஆப்பாச்சு விட்ருக்காங்க. ஓகே, இதெல்லாம் ஒரு ஓரமாக இருக்கிறோம். இப்போ இதெல்லாம் வச்சுக்கின்னு நெக்ஸ்ட் வீக் ஸ்டாக் மார்க்கெட் எப்படி போகும்னு கேட்டிங்கன்னா உண்மையிலே கலவரமாக இருக்க போகுதுங்க. ஸோ நெக்ஸ்ட் வீக் மட்டும் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஸோ எஃப்ஐஎஸ் பொறுத்த வரைக்கும் அவங்க செல்லிங்கை நெக்ஸ்ட் வீக்கில் நிறுத்துவாங்களான்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு அறிகுறியும் தெரிலங்க. கண்டிப்பாக ஓவர் செல்லிங் போயிட்டே இருக்க போகிறாங்க. அப்போ காசு வெளியே போக போக என்ன ஆகும், US டாலரு அவங்களோட இது வெயிட் ஏறிக்கிட்டே இருக்கும், அவங்க மார்க்கெட் நல்லா ஏறிக்கிட்டே இருக்கும். இன்டெரக்டாக நம்ம மார்க்கெட்டை வந்து அடி வாங்க போகுது அப்படின்ட்டு தான் எனக்கு தோணுது. ஸோ பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு ஒரு ஃபியூ டேஸில் ஒரு ஸ்மால் கரெக்ஷன் அப்படி வர்றப்போ ஒரு அற்புதமாக ஒரு சந்தோஷம் வந்தது. ஓகே, அதனால் ஒரு கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணாங்கன்னா எங்கன்னா கடங்கன்னு வாங்கி ஒரு இன்வெஸ்ட் போட்டு விட்டா ஓகே, அதனால் ஸ்டாக் மேலே வரும், அப்படியே கொஞ்சம் சம்பாதிச்சு நம்ம நல்லா இருக்கலாம் அப்படின்ட்டு நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ இதெல்லாம் பார்க்குறப்போ கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வீக்கை பொறுத்த வரைக்கும் ஸ்டாக் மேலே போகுமா கீழே போகுமா சைடில் போகுமா அப்படின்ட்டு கேட்டிங்கன்னு வச்சுங்க. ஸோ என்னை பொறுத்த வரையும் கொஞ்சம் சைட் வேஸில் இருக்கலாம், இல்லை கொஞ்சம் நிறைய கரெக்ஷன்ஸ் கூட வரலாம். மேலே போகிற பட்சத்தில் மேக்ஸிமம் ஒரு 100 to 200 பாயிண்ட்ஸ் அப்படி மேலே போய் கீழே போய் மேலே போய் கீழே போய் ஒரு ஸ்விங் மாதிரி ஆகிட்டே இருக்கும். பட் பெருசாக பிரேக் ஆகி மேலே போகுன்றதுல எனக்கு நம்பிக்கை இல்லை. பட் மோஸ்ட்லி சைட் வேஸில் இருக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி தான் இருக்குது. பட் அதையும் தாண்டி கிராஷ் ஆகி திருப்பி கீழே போகிறதுக்கான ப்ராபபிலிட்டியாக இருக்குது. அப்படின்ற பட்சத்தில் இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி யாருன்னா ஐடியாவில் இருந்தீங்கன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க, கொஞ்சம் நல்ல ரிசர்ச் பண்ணிக்கோங்க. எதனா ஃபினான்ஷியல் அட்வைஸர் யாருன்னா இருந்தாங்கன்னா கேட்டு கொஞ்சம் நல்ல ஐடியாஸ்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ஸோ ஆல்ரெடி மனதளவில் நம்மளை ரொம்ப புண்படுத்தியிருக்காங்க இந்த பட்ஜெட்டை வச்சு. ஸோ நம்ம போயிட்டு ஒரு நல்ல ஒரு ஓய்வை போட்டு நெக்ஸ்ட் வீக் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா தயவு செஞ்சு சேனலுக்கு சப்ஸ்கிரைப்பை போட்டு விடுங்க, அப்படியே வீடியோக்கு லைக்கை போட்டு விடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் இதேமாரி ஒரு இன்ட்ரெஸ்டிங் டாப்பிக்கோடு நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். அது வரைக்கும் ஸ்டே டியூன் and goodbye from Ram.